நம்ம போகிற ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும் மேக்ஸிமம். நான் ட்ரை பண்ணிவிட்டு போனேன், ஒரு 5 மினிட்ஸில் போயிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பக்கத்தில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட்டு நல்லா இருந்தது. ஓகே, நான் ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்குன்னுலாம் சொல்லலை, நல்லா இருக்குது, சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே அங்கே கிடைக்கும். ரைஸ்லேருந்து தந்தூரிலேருந்து கபாப்பு அது இதுன்னு எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸும் அங்கே விற்கிறாங்க. அது அங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல்னு சொல்லலாம். நல்லா இருக்குது ஃபுட்டு. அதே மாதிரி நீங்கள் இப்போ சப்போஸ் பை வாக்கு போகிறீங்கன்னா நீங்கள் போயிட்டு வரலாம். ஆனால் ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, அங்கே கடைங்கள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நேரம்லாம் திறந்து வச்சுருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 9 o'clock அதுக்குள்ளே மூடிடுவாங்க. ஸோ ஏதாவது போனோன்னா அந்த டைமுக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க. அந்த சைடு इकडे उन्नी सर. ओके. बाईक कार वगैरह मेनू कार्ड रखा. मेनू कार्ड ATM payment of 1,113 rupees. பரோட்டா சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குமா? ஓகே, 2 பரோட்டா. 2 பரோட்டா. 2 பரோட்டா. புரியல. பரோட்டா கிரேவி ஓகே ஓகே, நோ இஷ்யூ. சிக்கன் பெப்பர் மசாலா. சிக்கன் பெப்பர் மசாலா. ஒரு ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அவ்வளோ. 2 பரோட்டா, சிக்கன் பெப்பர் மசாலா ஒன்று, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 526. हेलो. கார்டு அக்செப்ட் பண்ணுவீங்களா? हेलो. जी2 लिया. ஓகே. पनीर टिक्का मसाला
இந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு லேக்கு தான். உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா டைரெக்டாக லேக்கு தான். நீங்கள் எல்லா பெண்டும் முடிஞ்சு மேலே வந்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து லேக்கு தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டு எண்டில் இருக்கும் லேக்கு. ஸோ அங்கே இப்போ நான் வந்து நைட் டைமுன்றதுனால அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போய் செக் பண்ணலை. நான் வந்தது இங்கே மில்க் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்குறதுக்கு தான். ஆனால் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கடைங்க தான் இருக்கும். எனக்கு நைட் டைமில் பார்க்குறது பிடிக்கும். அதனால் நான் நைட்டில் ட்ராவல் பண்ணேன். இந்த ஸ்ட்ரீட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் கடையெல்லாம் இருக்கும். நீங்கள் போக போக ஃபுல்லாக உங்களுக்கு ஷாப்ஸ் தான் நிறைய வச்சுருப்பாங்க. சாக்லேட்ஸ் அது இதுன்னு நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் நைட்டு போகிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்ட்ரீட்டு கண்டிப்பாக போங்க. நைட்டில் நல்லாயிருக்கும் இந்த ஸ்ட்ரீட்டு. எனக்கு குளித்த உடனே பட்ஸு யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு பழக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஸ் இருக்குல்ல, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44 ரூபாய். ஃப்ரண்ட்டில் வந்து 30 ருபீஸ்னு போட்டிருக்கு. மேபி இது 30 ரூபாய்க்கு கூட விற்கலாம். 100 பீசஸ் இருக்குது இந்த பட்ஸில். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பட்ஸ் தான். இதுலேயும் 100 பீசஸ் இருக்குது. இது வந்து வெறும் 10 ரூபா. இப்போ ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா அதில் ஒரு மேட்ரு இருக்குது. இப்போது இது ஓகே, இது மாதிரி இது ஓகே, இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து நான் ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர்கிட்ட வாங்கினேன். ஒரு பிரியாணி வாங்க போயிருக்கும்போது பெரம்பூர் எஸ்எஸ் பிரியாணி கடைக்கு வெளியில் ஒரு பொண்ணு குழந்தைய வச்சு விற்றுட்டு இருந்தா. ஸோ அவகிட்ட வாங்கினது. இது ரெண்டுத்துக்கும் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. ரெண்டும் ஒரே இது தான். இன்னும் ஒன்று 44 ரூபா, இன்னொன்று வந்து வெறும் 10 ரூபா. அதே பொருள் தான். இது ஏன் நான் இப்போது சொல்கிறேன்னா, அந்த கடையில் பிரியாணி வாங்க அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருந்தது.
பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி 230 ரூபா. அந்த பொண்ணு வெயிலில் நின்று எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தது. நீங்கள் நினைக்கலாம், ஓகே இது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம எதுக்கு வாங்கணுன்ட்டு. அது தேவையில்லாத பொருளாகவே இருந்துட்டு போட்டோம். வெறும் 10 ரூபா தான். கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைம் யூஸ் ஆகும்ல பட்ஸு. அது தேவையே இல்லாத பொருளாகவே இருக்கட்டும். ஏன்னா அந்த பொண்ணு போய் கேட்குது, அதை வாங்கலைனாலும் பரவாயில்ல, ஏதோ அந்த பொண்ணு அது குழந்தைய வச்சுட்டு கேட்டுட்ருக்கு. அது இன்னும் தீண்டத்தக்காத மாதிரி அப்படியே ஒதுங்கிலாம் போகிறானுங்க. ஏதோ அந்த பொண்ணு நம்ம மேலே பற்றக்கூடாதுன்ற மாதிரி. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் இனிமேல் அப்போல்லாம் பண்ணாதீங்க. அது நம்மளுக்கு அது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அதில் ஒரு 10 இப்போ இதெல்லாம் விற்கிறான், இவனுக்கு இவனுக்கெல்லாம் இது நஷ்டமே கிடையாது. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் விற்க தான் போகுது. ஆனால் அந்த பொண்ணுக்கு அப்படி கிடையாது. அந்த மாதிரி விற்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 10ஆவது விற்றா தான் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு லாபம் வரும். ஸோ இந்த மாதிரி பொருள்லாம் வாங்குங்க. உங்களுக்கு அது நீங்கள் யூஸே பண்ணலனாலும் தயவு செஞ்சு வாங்குங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கெலாம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். இது ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். நீங்கள் வாங்கிறது நிறைய பேர், சில பேர் வாங்குறீங்க, சில பேர் வாங்க மாட்டீங்க. நீங்கள் வாங்கலைனாலும் பரவாயில்ல, ஏதோ அவங்க அதை விற்க தான் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஒரு நாள் சோறு. அது விற்றா தான் எப்படியோ ஏதோ ஒன்று சாப்பிட முடியும்ல. அதில் அவங்க லட்சமாக சம்பாதிச்சிருப்பாங்க. நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்குறதால உங்களுக்கு ஒரு நஷ்டமாக போகிறது கிடையாது. தயவு செஞ்சு அது மேலே வாங்குங்க, இந்த மாதிரி யாராச்சும் விற்றாங்கன்னா. அக்கா, இது இந்த கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி இருக்கா? பால் புரியல. கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி கண்டெய்னரா? இல்லைக்கா, பால் இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இந்த பாக்ஸில் வரும் தெரியுமா பால், அதெல்லாம் அது இல்லைல்ல அக்கா. இது எங்கக்கா கிடைக்கும்? அப்படியே இது மாதிரி டின்னு மாதிரி இருக்கா? இல்லைல்ல அக்கா, இங்கே எங்கக்கா கிடைக்கும் பால்? அது இங்கே அந்த மாதிரி கிடைக்கிறத காணும் போல தெரியுமா? பஸ் ஸ்டாண்டு அத்தனாவூர் போயிட்டு பாருங்க. பஸ் ஸ்டாண்டில் இந்த சைடில் அது இப்படி போயிட்டு இப்படி திரும்பினீங்கன்னா ஓகே இருக்கு. சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி இருக்கும்ல? சூப்பர் மார்க்கெட்டு இல்லைன்னு நினைக்கிறேன், மளிகை கடையிலேயே இருக்கு பாருங்க. சரி, அந்த மாதிரி அந்த டின்னில் கிடைக்கிற பால் கிடைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆனா பாக்கெட் பால் கிடைக்கும், ஆவின் பால், பாக்கெட் பால் கிடைக்கும். அந்த டின்னில் கிடைக்காது. அந்த பால்னா அப்படியே ஊற்றி குடிச்சிருவேன். இது நான் காச முடியாதுல்ல, அதுக்காக தான் பார்க்குறேன். சரிக்கா, பரவாயில்ல, நான் அங்கே போய் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாருங்க. இது சாக்லேட்டா? ஆமாம், ரூமெட் சாக்லேட். ஒன்று ஒரு ரேட்டா? இல்லை, இதில் இருக்குது எல்லாமே ஒரே ரேட்டு. மிக்சிங்காக 1/4 கிலோ 200 ரூபா. இது என்ன லேக்காக்கா இது? ஆமாம், போட்டு ஓகே, பிள்ளைங்க விளையாடுறதுக்கு. எப்போ திறக்கும்? 9 மணிக்கா? இங்கே வேற என்னக்கா இருக்குது பார்க்கறதுக்கு? இங்கே ஏதோ பேர்ட்ஸ் பார்க் இருக்குன்னா? அது நிலாவூர் போகணும், ஒரு 6 கிலோமீட்டருங்க. 6 கிலோ பக்கம் தான் இல்லை? ஒரு 10-15 நிமிஷத்தில் போகணும். ஒரு 5 நிமிஷத்தில் போயிடுறாங்க போகிறவங்க. நிலாவூர் அதுவும் இந்த சைடு தான் இல்லை? ஆமாம், இப்படி இதுலேயே போனால் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே இந்த பக்கம் வழி இருக்கா? இருக்கு. ஓ ஓகே. இது இங்கே இது லேக்கு, அந்த பார்க் அந்த அந்த நிலாவூர் சொன்னீங்களா? ஓகே, அந்த மாதிரி அவங்க தனியாக இருக்குது, தனித்தனியாக வச்சுருக்குறாங்க, அங்கே இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அவங்கவுங்க தனித்தனியாக இது செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது இதெல்லாம் அவங்கவுங்க இடத்துங்கள இது பண்ணி சரி வச்சுருக்குறாங்க.
சரிம்மா கேட்டு பாருங்க. இங்கேயா? இல்லை அத்தனாவூரில் போயிட்டு கேட்டு பாருங்க. நான் அது நான் கேட்குறேன் கேட்டு பாருங்க. நம்ம அந்த மாதிரி பால் இங்கே இல்லைல்ல கிடைக்கும். இல்லைன்னா ஆவின் பால் மெயின் ரோடில் இருக்குது, ஆவின் பால் கடை இருக்குது, அதில் இருக்கான்னு கேட்டு பாருங்க. நானும் போகிறேன், நான் சும்மா போகிறேன், அப்படியே பார்த்துட்டு இருக்குதான்னு பார்த்துட்டு போகிறேன். இருக்குமா நாளைக்கு கடை மதியான டைமில்? நாங்கள் ரெகுலர் இது. சரி, நான் கிளம்பும்போது வாங்கிக்கலான்னு பார்க்குறேன். சரி அப்படி தான் பண்ணுவேன். எல்லாம் மில்க் சாக்லேட்டில்? மில்க் இருக்குது, டார்க் இருக்குது. ஓகே, இது ஹோம்மேட் சாக்லேட். சரிக்கா, தேங்க்ஸ்க்கா, வரேன். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை 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 எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. உள்ளே விட்றீங்களா? எடுத்துட்டுமா வெளில? இல்லை, கடைக்கு தான் போகிறேன் நான். எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. லா 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 லே லா 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 லே லா 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 லா. இந்த மில்க் ஒன்று இதில் பெருசு இருக்கா சார்? இல்லை, பெருசு ஒன்று கொடுத்துருங்க. 10 ரூபா. ஓ, இது அதை விட பெருசு இல்லையா? இல்லை, சரி, அது கொடுத்துருங்க. 10 ரூபா 2 கொடுத்துருங்க. இல்லை, பாக்ஸில் இருக்குது பாருங்க. இதுலையா சார்?
பேப்பர் பிளேட் இருக்குமா? புரியல. பேப்பர் பிளேட் ம் கொஞ்சம் பெருசாக. சாப்பிட்ற பிளேட் தான் சொல்லுங்கள், எத்தனை வேணும்? ஒன்று போதும் சார். தேங்க்ஸ். 58. அது நேற்று வாங்கி வைக்கிறோம். காலையில எல்லாம் அது முஞ்ச போச்சு. அப்புறம் 10 ரூபாயில நைட் மட்டும் 10. காலையில எல்லாம் முடிஞ்சு போயிட்டு சார்ஜ் ஆயிடுச்சு. ஜாலி ஆயிடுச்சு. சார் கவர் எக்ஸ்ட்ரா வேணும். சார்ஜ் எல்லாம் போட முடியாதாங்க? அது போன மாதிரி தான். 15 ரூபாடா. இருறா 100 ரூபாய்க்கு இது இல்லை. கவர் தருவாங்களா? நான் கவர் தர மாட்டேங்கன்னு வந்துட்டேன். கவர் இருந்தா கவர் இல்லைங்க. கவர் இல்லைன்னீங்களா? இல்லையா? அதான் இல்லைன்னாரு. ஹெல்மெட்லையா? இல்லை நான் கீழே விழுந்துருப்பது. நான் இதுலேயே எதுவும் நான் போட்டு வேண்டியதான். போடுங்க, அதில் போடுங்க. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இந்த கையில் கூட மாற்றிக்க. ஆனால் அதில் மாற்றிக்கிட்டோம் சார். கையிலே வச்சுக்கலாம், அதான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தானே வண்டி? கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? ₹526. இதுதான் நான் வாங்கினது, பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ சாப்பிட்டுட்டு
நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல் தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு தூங்குறேன். நாளைக்கு காலையில் போயிட்டு லேக் பார்ப்போம். அதுக்கப்புறமா அந்த பேர்ட்ஸ் பார்க் பார்ப்போம். பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். சரி, காலையில் பார்ப்போம். ஓகே, டயர்டாக இருக்குது எனக்கு. போய் தூங்குறேன். குட் நைட். பேர்ட்ஸ் Papa,